So illustration 9 பார்க்க போறோம். இதுல X Limited acquires 80% of equity shares of Y Limited on 31st March 2015. So 15 எனக்கு acquire ஆயிடுச்சு. So எவ்வளவுக்கு cost is 110 lakhs. When the equity share capital and other equity of Y Limited were 40 lakhs and 80 lakhs அப்படின்னு சொல்லிட்டாங்க. So in the acquisition date அன்னைக்கு for the years ending 31st March 2016-17, Y accounted total comprehensive income. அதாவது என்னோட டோட்டல் இன்கம் இஸ் 15 lakhs and 25 lakh. இதை TCI அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு 15 lakhs they have given in bracket. So it means it is a loss. ஸோ அங்கே லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணாமல் ப்ராக்கெட்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாஸ் தான். ஸோ 25 lakhs எனக்கு இங்கே ப்ராஃபிட் வந்திருக்கு 16ல். ஸோ நம்ம எப்போ அக்வைர் பண்ணுறோம் 31st March 2015. ஸோ 15-16 ஒரு பீரியட் இருக்குது, 16-17 ஒரு பீரியட் இருக்குது. ஸோ 15-16 பீரியடில் தான் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. தென் 25 lakhs recognize NCA at proportionate net asset measure. ஸோ நெட் அசட்டை வச்சு தான் NCA recognize பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொபோர்ஷனேட்டாக X Limited share in post acquisition profit of Y Limited and goodwill to be shown. So இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, post acquisition profit and goodwill to be shown in CFS of X Limited at the end of years. ஸோ at the endல என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன நீங்கள் காட்டுவீங்க, தட் இஸ் CFS. அதில் அட் த எண்ட் ஆஃப் த இயர்ஸ், தட் மீன்ஸ் 2016 என்ன காட்டுவீங்க, 2017 என்ன காட்டுவீங்க அப்படின்னு நம்ம காமிக்கணும். The revaluation profit for the difference between fair value and carrying amount of assets and liabilities of Y Limited at acquisition date and abstracts of separate balance sheet of Y Limited and individual balance sheet of Y Limited as at 31st March 2018 orders follows. ஸோ இப்போ இன்னொரு இயர் இருக்கு, இங்கே 17 வரலும் கொடுத்துருக்காங்களா, இங்கே we have 2018 வரைக்கும். ஸோ X Limitedோட பேலன்ஸ் ஷீட் ஒன்று இருக்கு, Y Limitedோட பேலன்ஸ் ஷீட் இருக்கு. ஸோ X இது வந்துட்டு செப்பரேட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அட் அக்விசிஷன் அப்போ ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ட்டு கேல்குலேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் கரண்ட் அசெட், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ டோட்டலாக அதாவது இங்கே ஒரு +25 -15. ஸோ யூ வில் பி ஹேவிங் +10 -10 +5. ஸோ +10 -10 0 வந்துச்சு, இங்கே +5. ஸோ எனக்கு டோட்டலாக எனக்கு 5 வந்துட்டு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த 5 + 5ங்கிறது ஆல் டுகெதர், நாட் ஒன்லி ஃபார் திஸ். ஸோ எனக்கு ஈக்விட்டிஸ் மட்டும் எதுனா -10 +5, இது -5 இருக்கணும். ஸோ ஆல் டுகெதர் தே ஹாவ் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட், தட் இஸ் நான் கரண்ட் ஐட்டம்ஸ், கரண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து. ஃபைன், எனக்கு எக்ஸுக்கு எவ்வளோ 2018, ஒய்க்கு எவ்வளோன்ட்டு கொடுத்துருக்காங்க. Prepare consolidated balance sheet at 31st March 2018. So 2018க்கு consolidated balance sheet நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு கேட்ட கொஸ்டின் என்னது, ஸோ குட்வில் என்ன, போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் என்ன இந்த இயர்ஸுக்குன்ட்டு. தட் இஸ் நான் இப்போ 15, 16, 17 எல்லாமே போடுவேன். இப்போ கன்சாலிடேட்டடுக்காக 18 நான் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4 வருஷத்துக்குமே ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் வாட் இஸ் மை NCI எல்லாமே நம்ம போடணும். அப்போ தான் எனக்கு குட்வில் என்ன அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு என்னோட அந்த பர்டிகுலர் இயருக்கான TCI, தட் இஸ் டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். ஐ மீன் NCIக்கு என்ன ஷேரு, நமக்கு என்ன ஷேரு அப்படின்னு போகும். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின் தான், பட் கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா கொஸ்டினுமே என்ன, அக்விசிஷன் டேட் அன்னைக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி அதோட புக் வேல்யூ இருக்கும். ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு போடுவீங்க, கரெக்டாக. பட் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினில் என்ன ஆகுது அப்படின்னா, they have not given acquisition date ஓட opening balance, that is book value or fair value. They have not given. Instead, they have given 2018, that is after 4 years.
15, 16, 16, 17, 17, 18 முடிஞ்ச பிறகு that is 3 years முடிஞ்ச பிறகு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல பர்டிகுலர் ப்ராப்ளம்ல. So we have acquired on 31st March 2015 itself. So 3 வருஷம் கழிச்சு தான் வருது. ஸோ நம்ம எப்பயுமே போட்டோம்னா 1 year that is இப்போ இன் பிட்வீன்ல அக்விசிஷன் வந்திருக்கும். ஸோ அதோட ரிப்போர்ட்டிங் டேட் 31st வந்திருக்கும். ஸோ அந்த அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம போட்டுப்போம். இந்த மாதிரி 3 years நம்ம இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டோம். ஸோ இப்போ 3 yearsங்கிறதால நம்ம அகெயின் அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறது என்னோட அக்விசிஷன் வந்துட்டு Y லிமிட்டட்ல நடக்குது இல்லையா. ஸோ Y லிமிட்டடோட டிசிஏ என்ன அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 31st March 2015 ஒன்று, நெக்ஸ்ட் 31st March 2016, 17 and 18. ஸோ 4 வருஷத்துக்கு நான் போடணும் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க என்னோட டிசிஐ என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஓப்பனிங் டிசிஐ தட் இஸ் அதர் ஈக்விட்டி ஆன் 31st March 2015 80 lakhs இருந்திருக்கு. தட் இஸ் மை ஓப்பனிங் இல்லையா. ஸோ இங்க 80 lakhs இருந்திருக்கு. ஃபைன். இப்போ எனக்கு 31st 2016ல என்னோட டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் எவ்வளோ 15 lakhs. தட் இஸ் -15. ஸோ இது வந்துட்டு அதர் ஈக்விட்டி 80 இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு -15 ஆயிருக்கு. அப்போ என்னோட அதர் ஈக்விட்டி எவ்வளவா இருந்திருக்கும் 80 -15. பிகாஸ் ஆஃப் லாஸ் என்ன -15 போடுறேன். ஸோ மை அதர் ஈக்விட்டி வில் பி 65. அதாவது at the end of 2016 my other equity will be 65. ஸோ என்னோட 80 2015ல இருந்திருக்கு. தட் மீன்ஸ் இப்போ எனக்கு இங்கே லாஸ் இன்கர் ஆயிருக்கு 15. அப்போ என்னோட அதர் ஈக்விட்டி டோட்டலாக 65 வந்திருக்கும். 2017 பொறுத்த வரைக்கும் I have profit of 25 lakhs. ஸோ here it is a profit of 25. ஃபைன். இப்போ இங்கே வந்துட்டு என்னோட அதர் ஈக்விட்டி எவ்வளவா இருந்திருக்கும் 65 plus my 25. So 90. 65ன்றது போன வருஷத்தோட க்ளோசிங் இஸ் மை ஓப்பனிங் ஃபார் திஸ் இயர். ஸோ ப்ளஸ் என்னோட இன்கம் டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் ஃபார் திஸ் இயர் இஸ் 25. ஸோ டோட்டலி ஐ வில் பி ஹேவிங் அதர் ஈக்விட்டி ஆஸ் 90. ஃபைன். 31st March 2018க்கு in question itself I am having other equity as 120. ஸோ என்னோட அதர் ஈக்விட்டி இங்கே வந்துட்டு 120ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே டோட்டல் டிசிஐ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 என்னோட க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங். தட் மீன்ஸ் 30 வில் பி மை டோட்டல் டிசிஐ. ஸோ இங்கே வரும்போது நான் உல்டா கேல்குலேஷன் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இங்கே எல்லாமே டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் இருக்கு. ஸோ இந்த இயருக்கு என்ன இன்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோசிங் இருக்கு. ஐ ஹாவ் மை ஓப்பனிங் ஆஸ் வெல். ஸோ 30 is my total comprehensive income for that year. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே நெட் அசெட்டை வச்சு தான் வேல்யூ பண்ணோன்ட்டு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. NC is valued based on proportionate net asset measure. Fine. இங்கே ஐ டோன்ட் ஹாவ் நெட் அசெட்ஸ் கேல்குலேஷன் ஃபேர் வேல்யூ வச்சு நான் கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் ஃபேர் வேல்யூ ஆன் அக்விசிஷன் டேட். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம், நம்ம ரிவர்ஸ் ஒர்க்கிங் தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஒன்று எய்தர் வி கேன் கேல்குலேட் நெட் அசெட்ஸ் பை யூஸிங். ஸோ நெட் அசெட்ஸ் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம், ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு என்னோட அசெட்ஸ் தட் இஸ் டோட்டல் அசெட்ஸ் ஃபிக்ஸ்டு ப்ளஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் மைனஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இப்படி போடுவோம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் ஆல்டர்னேட் மெத்தட் என்னன்னா equity share capital plus other equity. ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனக்கு அன்னைக்கு அக்விசிஷன் டேட் அன்னைக்கு ஃபிக்ஸ் அசெட்ஸ் என்ன இருந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது.
So I can't use this first method. So I have to use the second method, that is equity share capital plus other equity. Okay, fine. Acquisition date அன்னைக்கு equity share capital என்னவா இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, it is assumed to be there is no fresh issues. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக சப்சிடரி எந்த ஃப்ரெஷ் இஷ்யூஸும் இல்லை அப்படின்ற அசம்ஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்ம போடுறோம். ஸோ இந்த 40 lakhs தான் எனக்கு, தட் இஸ் 2018 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் வைல் லிமிடெட் இஸ் 40 lakhs. ஸோ த சேம் இஸ் அஸ்யூம் டு பி ஆன் 31st March 2015. ஸோ அப்போ எனக்கு 31st March அன்னைக்கு ஈக்விட்டி கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் 40 lakhs plus my other equity. So other equity we have already found it, 80 lakhs நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So that means here I have a total of 120 இங்க இருக்கு. Okay, fine. இப்போ இங்க revaluationலாம் வந்திருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், we have to consider revaluation profit or loss at acquisition. So அப்ப இங்க என்னோட formula, net assets is equal to equity share capital plus other equity. So இது வந்துட்டு plus or minus, ஓகேங்களா? So plus or minus revaluation profit or loss. So loss வந்தா நீங்க minus பண்ணணும், profit வந்தா add பண்ணணும். So இங்க revaluation profit add revaluation profit. So இங்க என்னோட revaluation profit என்னது, டோட்டலா all together it is plus 5. So 5 நான் add பண்றேன். So I will be getting 120 plus 5, 125 இருக்கும் எனக்கு. அதாவது ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா, டோட்டல் அங்கே கொடுத்துருக்கிறதால ஹேவ் நாட் கால்குலேட்டட். ஸோ எனிவேஸ் பிளஸ் 25 மைனஸ் 15, 25 மைனஸ் 15, இங்கே ஒரு பிளஸ் 5 மைனஸ் 10. So என்னோட revaluation profit is 5. That is in plus, that is revaluation profit. So நான் இங்க ஆட் பண்றேன். இதே இங்க மைனஸ் வந்துச்சுன்னா I will be reducing it. So okay, இது ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர்ல வரச்சு என்ன பண்ணுவோம், கரண்ட் ஐட்டம்ஸ்ல இருக்க revaluation profit or loss நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இயரோட அதர் ஈக்விட்டில I will be adjusting. ஆமா தானே, ரைட் பேக் பண்ணிடுவேன், ரிவர்ஸ் பண்ணிடுவேன், கரெக்டா? ஸோ அப்போ கரண்ட் அசட்டுக்கு என்ன ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ கரண்ட் அசட்டை பொறுத்தவரை மைனஸ் 15 ப்ளஸ் 5. இப்போ ஆக்சுவலி இது வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்டே கூட நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ கரண்ட் அசட் இதை பொறுத்தவரையும் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, minus 15 சொல்லியிருக்காங்க. தென் கரண்ட் liabilities is plus 5. So I will be getting a total of 10. So minus 10 இருக்கு எனக்கு, கரெக்டா? ஸோ இது வந்துட்டு லாஸ். ஸோ லாஸ் we have to write it back. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். ஸோ ஆட் 10. ஸோ ரீவேல்யூவேஷன் profit or loss. இது வந்து நம்ம on current items, இதுல current items. So current items வந்து நம்ம reverse பண்றோம். So அதாவது post acquisitionல நீங்க reverse பண்ணுவீங்க. ஸோ எவ்வளோ என்னோட கரண்ட் ஐட்டம்ஸ் minus 10. ஸோ அப்போ இங்கே ஐ வாண்ட் டு ஆட் இட். இதே அங்கே ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இங்கே ரெடியூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 10 நான் ஆட் பண்ணோம். அப்போ என்னோட அட்ஜஸ்டட், ஸோ திஸ் இஸ் கால்ட் அட்ஜஸ்டட் டிசிஐ. ஸோ அட்ஜஸ்டட் எவ்வளோவா இருக்கும், 65 + 10. சாரி, மை டிசிஐ இஸ் minus 15 இல்லையா? ஸோ minus 15 plus 10, that means I will be having minus 5.
So இது clear-ஆ இருக்கா? Already I have my TCI of -15. So இப்போ அந்த profit வந்துட்டு நான் adjust பண்றேன், that is +10. So I will be having adjusted TCI of -5. So இங்க எந்த adjustments-உம் இல்ல. So same அந்த 25 and 30 it will be coming as this. So என்னவோ அப்படியே எனக்கு வருது. Fine. இதுல ஏதாவது டவுட் யாருக்காச்சும் இருக்கா? Any doubt? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கன்சிடரேஷன் பே பண்ணுறோம், தட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் 110 lakhs தான் என்னோட கன்சிடரேஷன். கரெக்டாக அட் காஸ்ட் ஆஃப் 110 lakhs தே ஹாவ் கிவன், தட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ என்னோட கன்சிடரேஷன் இஸ் 110 lakhs. ஃபைன். இப்போ இதில் வந்துட்டு எனக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், என்னோட என்சிஐ வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வி வாண்ட் டு கேல்குலேட் என்சிஐ, we want to calculate goodwill, everything we have to calculate. So இங்க NCI வந்துட்டு நீங்க எப்படி calculate பண்றீங்க? Based on net assets, proportionate net assets. What is my net assets here? 125 is my net assets. Correct? So அப்ப இங்க 125 into என்னோட NCI percentage 80% we have acquired. So 20% is my NCI. ஸோ அப்போ எனக்கு 25 வந்துட்டு என்சிஐயாக இருக்கும். ஓகே, இப்போ என்னோட அக்விசிஷன் ரேட் அன்னைக்கு கன்சிடரேஷன் இஸ் 110, என்சிஐ இஸ் 125, தட் இஸ் மை நெட் அசெட் வேல்யூ இஸ் 125. ஸோ 125ல நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் 25 வந்துச்சு. ஸோ நான் இங்கே குட்வில்லாம் லாஸான்னு எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்? கன்சிடரேஷன் ப்ளஸ் என்சிஐ மைனஸ் மை நெட் அசெட் அட் அக்விசிஷன், அதுதானே குட்வில்லு. ஸோ குட்வில் இஸ் ஈக்குவல் டு என்னது? கன்சிடரேஷன் ப்ளஸ் என்சிஐ மைனஸ் நெட் அசெட்ஸு. ஸோ இப்போ இங்கே கன்சிடரேஷன் எவ்வளோ? 110 ப்ளஸ் என்சிஐ இஸ் 25 minus net assets. How much is my net assets? 125. Yeah. So if I am calculating this, I will be getting 10. So 10 தான் என்னோட goodwill. So இப்போ நம்மளோட questionல என்ன கேட்டிருக்காங்க? X Limited share in post acquisition of profit of Y Limited, goodwill to be shown in CFS of X Limited at the end of the year. So எல்லாமே என்னோட ஷேர் அண்ட் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு நான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே எனக்கு போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ல என்ன அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணுவோம். இன்னொன்று என்சிஐயும் அட் த எண்ட் ஆஃப் த இயர்ஸ் என்னன்னு நான் கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ என்சிஐ வி ஆர் கேல்குலேட்டிங் பேஸ்ட் ஆன் நெட் அசெட்ஸ் தான். ஸோ அப்போ என்னோட நெட் அசெட்ஸ் அப்போ என்னவா இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படின்ட்டு நான் கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ ஹியர் வி ஹாவ் ஆல்ரெடி கேல்குலேட்டட் நெட் அசெட்ஸ் அட் த அக்விசிஷன். ஸோ அக்விசிஷன் அப்போ என்ன அப்படின்ட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுதான் இந்த 125. ஸோ இது வந்து நெட் அசெட்ஸ் அட் அக்விசிஷன் இது. ஃபைன். இப்போ இங்கே என்னோட நெட் அசெட்ஸ் அட்ஜஸ்டட் நெட் அசெட்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்டட் net assets, that means இந்த adjusted TCI வச்சு நம்ம calculate பண்றது. ஸோ என்னோட ஓப்பனிங் நெட் அசெட் வந்து இந்த இடத்துல 125 இருக்கு. தட் இஸ் 2015 April 1 அன்னைக்கு மை ஓப்பனிங் நெட் அசெட்ஸ் வில் பி 125. இந்த கரண்ட் இயர் வந்து எனக்கு -5 வந்து இங்கே அட்ஜஸ்டட் டிசிஐயாக போட்டுக்கும். ஸோ அப்போ -5 திஸ் வில் கம்ஸ் டு 120 ஆஸ் மை அட்ஜஸ்டட் நெட் அசெட்ஸ். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் இயர் வரச்சு மை அட்ஜஸ்டட் நெட் அசெட்ஸ் வில் பி 120 பிளஸ் இந்த இயரோட அட்ஜஸ்டட் டிசிஐ 25. தட் மீன்ஸ் 145 எனக்கு வரும். ஸோ சேம் வே ஃபார் 2018 145 பிளஸ் மை அட்ஜஸ்டட் டிசிஐ இஸ் 30. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 175. ஸோ இஸ் திஸ் கிளியர்? ஸோ அப்போ இங்கே என்சிஐ என்னவா இருக்கும்? 120 into 0.2. ஸோ 24. 145 into 0.2. Here it is 175 into 0.2. 35.
So இதுதான் என்னோட NCA. So at the end of every year NCA will be same as net assets into 20%. So goodwill வந்துட்டு இந்த 10 தான் எல்லா எண்ட்லயும் எனக்கு இருக்க போகுது. So no change in goodwill. So 10 நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிப்போம். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ் லிமிடெட் ஷேர் இன் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் இது நான் பார்க்கணும். ஃபைன். இப்போ என்னோட போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் இங்கே என்னது? So 31st March 2015 there is no post acquisition profit at all. ஏன்னா அன்னைக்கு தான் நான் அக்வயரே பண்ணுறேன். அப்போ இங்கே போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டே எனக்கு இருக்காது. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் 0. ஃபைன். 2016 அன்னைக்கு மை அட்ஜஸ்டட் TCI இஸ் -5. ஸோ அப்போ இங்கே என்னோட பர்சன்டேஜஸ் 80% இல்லையா. NCA வந்துட்டு 20%, என்னுடையது 80%. ஸோ 0.8. ஸோ ஐ வில் பி கெட்டிங் -4. ஸோ இது கிளியர்னு நினைக்கிறேன். ரிப்பீட் பண்ணுங்க. ஜஸ்ட் a second. சி என்னோட TCI தான் என்னோட இன்கம், அந்த இயருக்கான இன்கம். கரெக்டா? adjusted TCI is that income for that year. So in adjusted TCI is -5. My share, that is X Limited share, is 80%. -5 into 80%, that is -4. That is adjusted TCI into 80%. Adjusted TCI into 80%. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்னோட அட்ஜஸ்டட் TCI 25. ஸோ 25 into 80%. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 20. ஸோ ஹியர் இட் இஸ் 30. ஸோ 30 into 80%. ஸோ 24 வரும். இதுதான் என்னோட ஷேரு. நான் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் 2018க்கு தான் என்னோட கொஸ்டின். கரெக்டா? ஸோ 2018க்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போட்டுருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், என்னோட அதர் ஈக்விட்டியில் வந்துட்டு இந்த போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டை வந்துட்டு ஆட் பண்ணி காட்டுவோம். கரெக்டா? ஸோ மை அதர் ஈக்விட்டி, தட் இஸ் எக்ஸ் லிமிட்டடோட அதர் ஈக்விட்டி எவ்வளோ? எக்ஸ் லிமிட்டட் அதர்ஸ் ஈக்விட்டி இஸ் 300. ஸோ இவங்களோட போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? -4 plus 20 plus 24, that is 40. எனக்கு வந்துட்டு போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டாக இருக்குது. இது வந்துட்டு டோட்டல். சரிங்களா? ஸோ தட் இஸ் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் 40 இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ் லிமிட்டட் அதர் ஈக்விட்டி as on 31st March is 300. ஸோ அது எங்கேருந்து இந்த கொஸ்டின் வந்து எடுக்கிறேன். 31st March ஓட எக்ஸ் லிமிட்டட் வந்துட்டு 300. இங்கே ஐ வில் பி ஹேடிங் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் ஆஃப் Y Limited for all the 3 years. ஸோ 3 வருஷத்தோட ப்ராஃபிட், தட் இஸ் 40 lakhs சொல்லியிருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் 340 தான் என்னோட கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் நான் காட்டுவேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டோம். ஸோ என்னோட ஒர்க்கிங்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஐ கேன் கேல்குலேட் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் நான். ஸோ இப்போ நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் என்னைக்கு போடுறோம்? as on 31st March 2018 அன்னைக்கு போடுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அசட்ஸில் வந்துட்டு ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் எதாவது இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். பிகாஸ் Y Limited is valued at book value, but we are carrying at fair value. ஸோ அப்போ இந்த ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டை லாஸோ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அது கரெக்டாக வரும்.
ஸோ எக்ஸ் லிமிட்டட் எவ்வளோ 480 இருக்கு. நான் கரண்ட் அசட்ஸ் that is X limited 480 இருக்கு. I have Y limited. So Y limited வந்துட்டு எவ்வளவு 240. இங்க revaluation profit இருந்துச்சுன்னா I will be adding it. So revaluation profit எவ்வளோ 25. So அதை add பண்றோம். So together I will be having 745. Next item what we have investment in shares. இது வந்து consolidatedல வராது. Fine. So நம்ம விட்டுடலாம். Next current assets. So current assets வரச்சு current assets. So X and Y. So இங்க வந்து நம்ம revaluation profit or loss எதா இருந்தாலும் current asset நம்ம இங்கே reverse பண்ணிட்டோம். என்னோட ப்ராஃபிட்ல ஐம் அட்ஜஸ்டிங் இட் அவுட். ஸோ இங்கே அப்போ எந்த சேஞ்சஸுமே நம்ம கொண்டு வர மாட்டோம். ஸோ எக்ஸோட கரண்ட் அசஸ் 310 அண்ட் ஒய் இட் இஸ் 160. ஸோ 310 அண்ட் 160 டுகெதர் 470. ஸோ இப்போ இங்கே வேற என்ன வரும்? குட்வில் வாட் வி ஹாவ் ஃபவுண்ட் இஸ் 10 கேல்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ குட்வில் அந்த 10 வரும். So together என்னோட total assets 1225. This is my total assets. Okay, இப்போ liability side வருவோம். So liability side என்ன பண்ணுவோம்? Equity share capital. So equity share capital we want to consider X மட்டும் தான் நம்ம consider பண்ணுவோம். So X ஓட equity share capital they have mentioned as 200. So 200 அப்படியே எடுத்துப்போம். Then other equities. So other equities பொறுத்தவரைக்கும் X ஓடையது plus post acquisition profit. So இங்க 3 வருஷம்ன்றதால 3 வருஷத்தோட post acquisition profitலயும் என்னோட ஷேர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணி கொண்டுட்டு 340 we have. So இங்க 340. Next NCA வரும் இல்லையா? ஸோ NCA நம்ம at the end of 31st March calculate பண்ணியிருக்கோம். 31st March 2018 ஓட NCA that is 35. ஸோ as it is எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்கு? நமக்கு நான் கரண்ட் liabilities இருக்கு. that is non current liabilities. ஸோ இங்கேயும் வந்துட்டு நமக்கு அந்த revaluation profitஓ லாஸோ இருந்தால் I want to adjust it out. So X ஓட non current liabilities எவ்வளோ? 300. Y இது 140. 300 140. Here I have loss. So இந்த 10 வந்துட்டு I want to reduce it out. So அப்போ எனக்கு 430 வரும். லாஸ்ங்கிறதால I am here reducing it. So 430 இங்கே போட்டுருக்காங்க. Sorry, assetக்கும் liabilityக்கும் நம்ம opposite stand எடுப்போம். So here if it is revaluation loss, I want to add it back. So இந்த 10 நம்ம add பண்ணுவோம். So that is 450. That means என்னோட book value வந்துட்டு விட fair value is higher இல்லையா? So எனக்கு அப்போ இங்கே வந்துட்டு I want to add it back. So revaluation loss I want to add it back. Then current liabilities. So current liabilities for X 100 and 100. So ரெண்டு பேருமே 100 தான். So 100 100 200. So total will be 1225. So this is my total of equities and liabilities.
So once again I will repeat. So என்னோட பர்சனல்ல வந்துட்டு 2015 acquisition ஆயிடுச்சு. So 16, 17, 18. So after 3 years we are going to prepare consolidated balance sheet. So இதுல என்னோட பர்சனல்லே வந்துட்டு அந்தந்த இயருக்கான குட்வில் என்ன, போஸ்ட் அக்விசிஷன் ஷேர் என்ன அப்படின்ட்டு, எக்ஸோட ஷேர் என்ன 3 வருஷத்துக்கும் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So we have other equity that is on acquisition date. They have mentioned 80. So question they mention பண்ணிட்டாங்க. Then 2016 oda total comprehensive income is loss, that is minus 15. They have given it in bracket, so it is in loss. So 17 பொறுத்த வரைக்கும் 25 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்னோட 2016 அதர் ஈக்விட்டி தட் இஸ் 80 minus 15 65 வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துச்சு 65 ப்ளஸ் அந்த இயரோட டிசிஐ 90 வரும். ஸோ 90 இது வந்து 2018 பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது 120. ஸோ அப்போ ரிவர்ஸ் ஒர்க்கிங் போட்டு இந்த 30 அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு இன்னொன்று என்னென்னா, நம்ம இதை வந்துட்டு வேல்யூ பண்ணுறது நெட் அசட்ஸ் வந்துட்டு வச்சு தான் என்சிஐ வேல்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் அசட்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்ட் அசட்டோட ஃபேர் வேல்யூ, கரண்ட் அசட்டோட ஃபேர் வேல்யூலாம் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல அவைலபிளாக இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு கேல்குலேட் யூஸ்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் அதர் ஈக்விட்டிஸ். என்னோட ரிவால்யூஷன் ப்ராஃபிட் ஒரு லாஸ் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஸோ இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் on the date of acquisition is 40 and other equity is 80. So inge revaluation profit, that is all together என்னோட assets and liabilities put together, I will be getting a revaluation profit of 5. So அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் 125. ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்னோட கரண்ட் ஐட்டம்ஸோட இது, தட் இஸ் கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸோட ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் minus 15 and here it is 5. So minus 10 வந்துட்டு I want to reverse it back. ஸோ இந்த லாஸை நான் ரிவர்ஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் இயரோட இந்த டிசிஐலேருந்து. ஸோ தட் மீன்ஸ் -10 ப்ளஸ் இங்கே -15. இங்கே வந்துட்டு லாஸ்ன்றதால ஐ வாண்ட் டு ஆட் இட் பேக். இஃப் இட் இஸ் ப்ராஃபிட் ஐ வில் பி ரெடியூசிங் இட். ஸோ அப்போ -15 + 10 ஐ வில் பி கெட்டிங் அட்ஜஸ்டட் டிசி ஆஸ் -5. ஸோ இதுலலாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் 25 and 30 வந்துடும். இதுதான் அட்ஜஸ்டட் டிசிஐ. இப்போ எனக்கு அட்ஜஸ்டட் நெட் அசட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எப்படி என்னோட நெட் அசட் நான் கண்டுபிடிப்பேன்? 125 இஸ் மை ஓப்பனிங் ப்ளஸ் இந்த அட்ஜஸ்டட் டிசிஐ தட் இஸ் -5. ஸோ 120 வரும். 120 + 25 145. அகெயின் 145 ப்ளஸ் அந்த இயரோட அட்ஜஸ்டட் டிசிஐ இஸ் 30. ஸோ 175. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்சிஏயோட வேல்யூஷன் போடுறோம். தட் இஸ் என்னோட ஷேர் 80%னா ரிமைனிங் 20% will be NCI. So 125 into 0.2, 120 into 0.2, 145 into 0.2, and here it is 175 into 0.2. So NCI நான் போட்டாச்சு. இப்போ நான் குட்வில் கேல்குலேட் பண்ணணும். குட்வில் கேல்குலேட் பண்ணணும்னா என்னோட ஃபார்முலா என்ன? கரண்ட் அசட்ஸ் கன்சிடரேஷன் ப்ளஸ் NCI மைனஸ் நெட் அசட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு என்னோட நெட் அசட் இஸ் சேம் ஆஸ் 125. So 125 வச்சு நான் calculate பண்றேன். Consideration they have given in the question as 110 plus 25 is my NCA minus 125. So 10 வந்துட்டு என்னோட goodwill இருக்கும். So next Xோட post acquisition profit ஓட ஷேர் கேட்டிருக்காங்க. So that is 31st Marchல எனக்கு அக்விசிஷனே நடக்குது அப்படின்னா இங்கே போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் will be 0. எல்லாமே ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ 2016 அட்ஜஸ்டட் டிசிஏ என்ன? -5. ஸோ அதில் 80%. இங்கே வர்றச்சு 25 into 80%, இங்கே 30 into 80%. ஸோ -4 20 24. ஸோ டுகெதர் ஐ வில் பி ஹேவிங் 40 lakhs 40 வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ 31st March அன்னைக்கு என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் அதர் ஈக்விட்டிஸ் நான் எப்படி போடுவேன்? எக்ஸ் லிமிட்டோட அதர் ஈக்விட்டிஸ் 300 ப்ளஸ் இந்தோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி நம்ம போடுவோம். போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் 40 ஆட் பண்ணி 340 என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவேன். ஸோ இப்போ நான் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் 31st March அன்னைக்கு போடுறேன். ஸோ நான் கரண்ட் அசட்ஸ் எக்ஸோடது Y இது ப்ளஸ் இங்கே ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணிப்போம்.
இதே கரண்ட் அசெட்ஸ் அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ கரண்ட் அசெட்ல ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் பிகாஸ் வி ஆர் ரிவர்சிங் இட் இன் நெக்ஸ்ட் இயர். ஸோ 2016 இங்கே ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ வராது. ஒன்லி ஃபார் நான் கரண்ட் ஐட்டம்ஸுக்கு தான் நம்ம வருவோம். நெக்ஸ்ட் குட்வில் ஆஸ் வி ஹாவ் calculated. So total we are getting as 1225. So equity share capital எவ்வளோன்ட்டு இருக்கு. Other equity we have calculated as 340. Then NCA வந்துட்டு 35 அந்த இயருக்கு calculate பண்ணிக்குவோம். நான் கரண்ட் liabilities சேம் as X Y ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்துட்டு லாஸாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். ஸோ ரீவேல்யூஷன் லாஸ்னா ஆட் பண்ணிக்குவோம். நம்ம அப்படியே இந்த அசெட்டுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் இங்கே இருக்கும். ஸோ அங்கே அசெட்டில் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறோம்னா இங்கே ரீவேல்யூஷன் லாஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஐ வில் பி கெட்டிங் 450. சேம் வே கரண்ட் liabilities X and Y இங்கே ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டோ லாஸோ கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு 200 வரும். ஸோ டோட்டல் இஸ் 1225. ஸோ அசெட் அண்ட் லைபிலிட்டியும் டேலி ஆகுது.